குஷியில். ஓம் சாந்தி. நான் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒளிப்புள்ளியாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இன்றைய நாளை வெற்றிகரமாக ஆக்குவதற்காக இன்று தந்தை கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்கின்றேன். நான் ஒரு தந்தையினுடைய நினைவின் மூலம் உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் என்னுடைய உழைப்பினால் யோக பலத்தின் மூலம் காரியங்களை செய்கின்ற ஆத்மா. நான் நினைவின் மூலம் ஆயுளை அதிகரித்து கர்ம வினைகளை முடிக்கின்ற ஆத்மா. நான் இந்த உயிரை விட உயிரினும் மேலான தந்தையின் மீது அன்பு வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என புரிந்து தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாமம் சுகதாமம் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் நினைவின் மூலமாக மகா வீரனாக ஆகின்ற ஆத்மா. சொர்க்கத்திற்கு எஜமானனாக ஆக்கக்கூடிய தந்தை, உலகிற்கு எஜமானனாக ஆக்கக்கூடிய தந்தை எனக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்று குஷியில் இருக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளை மறந்து விடுகின்ற ஆத்மா. நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யோக பலத்தினால் காரியத்தை முடித்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் மிகவும் அன்பான நிராகாரமான தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. குழந்தைகளுக்காக தந்தை தன்னலமற்ற சேவை செய்கின்றார். நான் தந்தை மூலமாக வைரத்திற்கு சமமாக ஆகின்ற ஆத்மா. நானும் தந்தையை போன்று அகங்காரமற்றவனாக இனிமையானவனாக சேவை செய்கின்ற ஆத்மா. நான்
ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரனின் பேரன் பேத்தியாக இருக்கின்ற ஆத்மா. எனக்கு தந்தை ஒருவர் மட்டுமே என்று உறுதிமொழி செய்திருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்தே ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. அதன் மூலமாக நான் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் மாஸ்டர் அன்பு கடலாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை போன்று சதா காலத்திற்கும் சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா. நான் ஆத்மாவை பாவனமாக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் யோகத்தின் குளியல் செய்து பாவங்களை பஸ்பமாக்குகின்ற ஆத்மா. நான் யோகத்தின் மூலம் சதோப்பிரதானமாக ஆகி தந்தையிடம் செல்கின்ற ஆத்மா. நான் உண்மையான அட்டவணை வைத்து சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் நினைவின் யாத்திரை மூலமாக வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே வேலை பார்த்து கொண்டே உயர்ந்த பதவியை அடைவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து என்னுடைய எதிர்காலத்திற்கான சேமிப்பை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. எதிர்காலத்தின் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாக்கியத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் உயர்ந்த பதவியை பெறுவதற்கு தந்தையை முழுமையாக பின்பற்றுகின்ற ஆத்மா. நான் என்னுடைய கர்மேந்திரியங்கள் மீது கட்டுப்பாடு வைக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய நடத்தையை மேம்படுத்துகின்ற ஆத்மா. நான் தந்தையின் மூலமாக ஞானத்தின் அலங்காரம் செய்து சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆகின்ற ஆத்மா. நான் சகிப்புத்தன்மையுடைய ஆத்மா. நான் இப்போது தாய் தந்தையின் மடியில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. விஸ்வத்திற்கு எஜமானன் ஆக்கக்கூடிய பதித்தத்திலிருந்து பாவனமாக ஆக்கக்கூடிய தந்தையிடம் நான் மிகுந்த காதல் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து அதிக சக்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து வலிமையான கஜானாவை பெறுகின்ற ஆத்மா.
நான் தந்தையை மிகுந்த பொறுமையுடன், தீவிரத்தன்மையுடன் மற்றும் புரிதலுடன் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து சக்தியை பெற்று ஆயுளை அதிகரித்து ஆரோக்கியமானவனாக ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை பின்பற்றுங்கள் மற்றும் தந்தையை பாருங்கள் என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஏக்ரஸ்திதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி ஆத்மா. நான் உயரும் கலையில் சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சுய சிந்தனை செய்யக்கூடிய, நல விரும்பும் மணியாக ஆகக்கூடிய ஆத்மா. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக தந்தை கொடுத்த அனைத்து சோமானங்களையும் அன்றைய நாளில் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.